மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர் கூட்டத்திற்கு மனு அளிக்க கைலி கட்டி வரக்கூடாது என காவல்துறையினர் கூறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கலெக்டரை பார்க்க வரும்போது இந்த மாதிரி கைலி கட்டியெல்லாம் வரக்கூடாது, வேஸ்ட் கட்டி தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அன்றாட வேலை பார்க்குறோம், இருக்கிறத நாங்கள் கட்டிட்டு வர முடியும். அப்புறம் இருக்கிறத நாங்கள் வேலை வெட்டிக்கு போகிறவங்க கைலி இருந்தால் தான் நமக்கு இதாகும். இதுக்காக கைலி கட்டி வரக்கூடாது. அப்புறம் உள்ளே வரும்போது செக் பண்ணும்போது சொன்னாங்க கைலி கட்டி தான் வரக்கூடாது, வேஸ்ட் கட்டி தான் வரணும். அவங்க குறைகளை சொல்லி மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்ட ஆட்சியாளரை கடவுளை போல நம்பி மனுவை கொண்டாந்து கொடுக்க வரும்போது புதிதாக வரக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கும் புதிய சிறிய பதவியில் உள்ள காவல்துறை அலுவலர்கள் கைலி கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் மனு கொடுக்க வர்றவர்கிட்ட என்ன இருக்கோ அதை உறுத்திக்கிட்டே வர முடியும். அவங்களோட வறுமை சூழ்நிலையை நல்லா கருத்தில் கொண்டுத்தான் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன விஷயம்ன்ற மட்டும்தான் ஆராயணுமே தவிர நீ கைது கட்டிட்டு வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் குற்றச்சாட்டுகள் குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலரிடம் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநகர் மற்றும் கிராம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நேரில் மனு அளிப்பார்கள். அதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் பிரச்சனைகளை உடனே மாவட்ட ஆட்சியர் தீர்த்து வைக்க உத்தரவு அளிப்பார். இதனால் திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் மனு அளிக்க ஏராளமானோர் வருவார்கள். இந்த நிலையில் இன்று மனு அளிக்க வரும் பொதுமக்களை காவல்துறை சோதனைக்கு பின்பாக அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் சோதனையின் போது ஆண்கள் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வரும்போது கைலி கட்டி வரக்கூடாது, வேஷ்டி மட்டுமே அணிந்து வர வேண்டும் என காவல்துறையினர் கூறுவதாக மனு அளிக்க வரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் பணிகளுக்கு செல்லும் வழியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வரும்போது கைலி அணிந்து வரக்கூடாது என கூறுவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்கள் கூறும்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாய், குதிரை, மாடு உள்ள திரிகிறது. நாய் கடித்தால் கண்டிப்பாக உயிர் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அவர்களெல்லாம் விட்டுவிட்டு கைலி கட்டி வரும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மழைக்காக குடை கொண்டு வந்தாலும் காவல்துறையினர் நுழைவு வாயிலே காவல்துறையினர் இருக்கும் சிறிய பதவி பணியாளர்கள் அதிக நேரம் தேவையில்லாத விசாரணை செய்கிறார்கள். இதனால் மனவேதனை உண்டாகிறது என்று தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.